ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் வேர்ல்டு, ஏஆர்பி அனிமி வேர்ல்டு. ஸோ அனிமி வேர்ல்டுன்னு சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும் இது நான் என்ன சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன்னு. அனிமி பற்றி ஓகேவா, நம்ம அனிமி ஓல்டு நியூ அந்த மேகமே டேட் எவ்வளோ என்ன டேட்டில் என்னென்ன அனிமி ரிலீஸ் ஆகுது, ஸோ என்ன புது அனிமி ரிலீஸ் ஆக போகுது, ஸோ இன்றைக்கி ஐஎம்பி ரேட்டிங் எவ்வளோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக டெய்லி அப்டேட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே போட்டுருக்க இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இந்த மாதிரி எல்லா வீடியோவில் கீழே நான் வீடியோன்னு போட்டுருவேன். ஸோ இது பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துங்க, அவ்வளோதான். ஸோ ஏன்னா நான் நிறைய யூடியூப்பில் கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் எண்டில் போய் தான் நமக்கு தேவையான விஷயத்தை சொல்லுவாங்க. அம்மா போரிங்காக இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் தர விரும்பலை. ஸோ அப்படி ஓப்பனாகவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பற்றி பேசணும்னா, நான் இது ஒரு ஃபஸ்ட்டு சேனல் கேட்டேன் இல்லை. ஸோ இது முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன் ஒரு 5 years முன்னாடி. அந்த சேனல் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கொழுப்புத்தனம் இருந்தனால என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 108 ஸ்ட்ரைக் மட்டும் வாங்கிட்டேன். 108 118 ஸ்ட்ரைக் கிட்ட வாங்கிட்டேன். அது ஒரு 5 வருஷமாக அந்த அக்கௌண்ட்டு க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் புதுசாக ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நியூ பிகினிங் மாதிரி ஒரு நியூ சேனல்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நருட்டோ, ஒன் ஆஃப் த நருட்டோ எல்லாரோட லைஃபோட ஸ்டார்டிங் அனிமி பாயிண்ட் நருட்டோவாக இருக்கும். சில பேருக்கு ஒன் பீஸ், சில பேருக்கு ட்ராகன் பால், ஸோ சில பேருக்கு ஒன் பஞ்ச் மேன்லாம் இருக்காது. ஸோ இந்த 3 தான் ஒன் ஆஃப் த காட் ஆஃப் த லெஜெண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ நருட்டோ என்னோடய லைஃப் டைம் அனிமி ஸ்டார்டிங்காக இருந்துச்சு. ஓகேவா, ஸோ நான் மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணதே நருட்டோவில் தான் சொல்லுவேன். பட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சேன்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்மளோட நருட்டோ இடையில ஸ்டோரி ரொம்ப கை மாறி போனதில் நம்ம நருட்டோ சிப்பியாட முடிச்சிட்டா கூட ஓகே, முடிக்காமலே என்ன பண்ணிட்டானா ப்ரூட்டோவில் போயிட்டானோ. ஸோ நம்ம நருட்டோ குருமா மிஸ் பண்ணிட்டு எப்பட்றா இருக்கான் அந்த மாதிரி தான் ஒரு கதை. அதனால் அந்த ஸ்டோரி எப்படி பிளாக் பண்ணிட்டு ப்ளீச்சுக்குள்ளே இறங்கணும். ப்ளீச் நம்ம எல்லாம் சொல்ல மாதிரி ரொம்ப போரிங்கான சிப்பி சூடு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சீசன் 1 ரொம்ப ஒரு குழப்பத்தில் ரொம்ப ஒரு இதில் சேனலில் போயிட்டுருக்கோம். பட் சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 கோர் 1 கோர் 2 கோர் 3 வேறு லெவலில் அடி தம்சம் பண்ணிட்டாங்க. திரும்பி ஒரு டல்னஸ்க்குள்ளே வந்திருக்குது. இப்போ ரீசன் நம்ம இறங்கினா எல்லாம் பார்த்துருப்பீங்க. திரும்பி ஒரு டல்னஸ் தான். எல்லாம் எதிர்பார்த்த ஃபைட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கோரோட முடிச்சிட்டாங்க. அடுத்த கோர் 2025 ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. ஸோ அது மட்டும் வந்துருச்சு. அது தரமாக நம்ம எதிர்பார்த்து எல்லாமே இருக்கும். பட் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, இதோடு நம்மளோட எல்லா ஃபைட்டும் பார்த்துட்டோன்னா நம்ம ப்ளீச்சோட ஓல்டு சீரீஸ் எல்லாமே முடிவு வரைக்கும் வந்துடும். ஏன்னா ட்ராகன் பால் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ரீகால் பண்ணி இது பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியுமே உங்களுக்கு டாஸ்மியான்னு ஒரு புது ட்ராகன் பால் எபிசோட்ஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நம்ம ஓல்டு கோர்னு பார்த்தோன்னா, இப்போதைக்கு ஓல்டு கோரில் ரன் ஆகிட்டு இருக்க சூப்பரான ஒரு அனிமி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட ஒன் பீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளீச். இப்போ நம்ம ஓல்டு கோரில் இப்போது ரீசெண்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ப்ளீச் ஒரு கோர் முடிச்சு அடுத்த கோருக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம அனிமி ஒன் பீஸ் ஃபைனலாக நம்ம தக்காளி நம்மளோட இவன் பேர்லாம் மறந்து போச்சுப்பா, லூஃபி ஃபைனல் கியர் போட்டு தூக்கி தாக்கிட்டு இருக்கான். ஸோ ஓகே, இதே நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் ஆகும்போது தான் நம்மளோட புது அனிமையெல்லாம் உள்ள என்ட்ரி ஆச்சு. லைக் டைமண்ட் கிறிஸ்டல் டீமன் கிறிஸ்டல், டீமன் ஸ்லேயர். ஸோ இவ்வளோ பேர் அப்படிங்களா, டீமன் ஸ்லேயர். நெக்ஸ்ட்டு நம்ம மஸ்லி, அடுத்து வேண்டா அண்ட் ஸ்குவாடு. அடுத்தது இப்போ ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் அனிமி, ஒன் ஆஃப் த 2024 பெஸ்ட் அனிமி அவார்ட்ஸ் வின்னிங் சோலோ லெவலிங். ஸோ இப்போ எல்லாமே அதை பற்றி தான் பேசிகிட்டீங்கன்னு தெரியும். ஸோ இப்போ ஏன்னா ரீசெண்டாக நம்ம சீசன் 2 எபிசோட் 3 நேற்றுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது உண்மை தான். ஸோ இந்த இருமல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் என்னோடய ஏரியா கொஞ்சம் கூலான ஏரியா. ஸோ அதை விடுங்க. நம்ம சோலோ லெவலிங். ஸோ சோலோ லெவலிங் இப்போது எல்லோரும் பீக்காக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ என்னோடய ஃபுல் ஸ்டோரியை மேகமே முடிச்சிட்டேன். பட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நிறைய பேர் அவங்க நடக்கிற ஹைப்பான வீடியோஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஆனால் பட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம சோலோ லெவலிங் கொஞ்சம் டல்லாக முடிப்பாங்க. ஸோ எனக்கு அதனால் அந்த ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஏன்னா சரி, அதை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு அது இன்னொரு வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறோம், ஓகேவா. ஆனால் ஃபினிஷிங் மட்டும் தான் சொல்லுவேன். எனக்கு உள்ளே எல்லாமே தக்காளி தாறுமாறாக இருக்கும், ஆனால் உள்ளே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். பட் எண்டிங்கை அவங்க ஸ்டோரி காடுகிட்ட போய் விஷ் கேட்டு வேறு மாதிரி ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுவான். ஸோ இவன் பெரிய ஆள் கணக்கை என்ன பண்ணுவான், தனியாகவே போருக்கு போவேண்டா அப்படின்னு சொல்லி
ஒரு மிக்சட் ஆஃப் த ஸ்டோரியாக கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் மேகமே போட்டோவில் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தந்துடுறேன். ஸோ பாருங்கள், எனக்கு பர்சனலாக இந்த கேப்லேருந்து எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எவ்வளோ கெத்தாக இருந்தவங்க, ஏன்னா சப்பையாக அப்படி ஸ்டோரியை கொண்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி இதாச்சு. பட் இருந்தாலும் அதானே உண்மை கோபி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். அதானே உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நியூயார்க்னா டீமன் சேலர், ஜிஸ்விசான், இதெல்லாம் வந்து அது கைஜு நம்பர் 8, ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் அனிமி. இதெல்லாம் நான்லாம் இதெல்லாம் ஃபேமஸே ஆகாது, இதெல்லாம் எவன் பார்க்க போகிறான்னு நினச்சேன். பட் நானே எப்படி வேறு லெவலில் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரான அனிமி தான். பவர்லெஸ் பர்சன் இஸ் ஒன் ஆஃப் த எனிமியஸ் பர்சனாக மாதிரி என் நண்பர்கள் எல்லாம் ஒன்றுனா எப்போனா அதான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி சாப்பிட்ராப்பில் கைஜு நம்பர் 8 அந்த ஃபைனல் சீன் இருக்குது. அப்பா, அந்த ஒரு சீனுக்காகவே ஃபுல் எபிசோடையும் பார்க்கலான்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் மஸ்குலர் மேன். ஸோ எங்களுக்கெல்லாம் சோலோ லெவலிங் பிடிக்குதுன்னா எனக்கும் பிடிக்குது. பட் கதை தான் எனக்கு பிடிக்கல, எண்டிங் கதை. ஓகேவா, சோலோ லெவலிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு அப்புறம் இல்லை நம்ம வேண்டாஸ் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுவும் நம்ம பவர்லெஸ் பர்சன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்சன். ஸோ இதுவும் சோலோ மேட்ச்லாமே வந்து ஸ்லோவாக ஆரம்பித்தாங்க. பட் இப்போ நிறைய ட்விஸ்டன் சேனலில் வந்து நீ எனிமியோட பையனாடா நீ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்பா, இது நான் எதிர்பார்க்கவே இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நம்ம வேண்டாட் ஸ்குவாட். ஸோ இதுவும் அதே மாதிரி நம்ம மஸ்குலர் மேனு சோலோ லெவலிங்கோட ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் மாதிரி தான் வரும். பட் இதில் என்னெல்லாம் ட்விஸ்ட்டு கொண்டு வர போகிறது, ஏன்னா நிறைய ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ரிப்பீட் அடிக்கும். ஆனால் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ஃபுல்லாக காட்ட மாட்டேங்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு ட்விஸ்டன் கார்னரில் கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இவன் யாரோட பையன் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஸோ இவன் எங்கேருந்து வந்திருக்கான்னு தெரில. ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணவே வேண்டாம். ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். ஓகேவா, டாட்டா பாய் பாய், சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து திரும்பி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிறிது நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கொஞ்சம் கேப்பில் தான் இருக்கேன். சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா, சி யூ, டாட்டா பாய் பாய்.